புதுச்சேரியின் செல்லிப்பட்டு கிராமத்தையும் தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்ட கிராமங்களையும் இணைக்கும் வகையில் சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே கடந்த 2005ஆம் ஆண்டு மேம்பாலம் கட்டப்பட்டது. இந்த நிலையில் இந்த பாலத்தின் 5க்கும் அதிகமான அஸ்திவார தூண்களுக்கு அடியிலும் மணல் கொள்ளை நடந்து வருகிறது. மாட்டு வண்டிகளிலும் டிராக்டர்களிலும் மணல் கொள்ளை தொடரும் நிலையில் பாலத்தின் தூண்களில் மணல் சுரண்டப்பட்டு தொங்கு பாலம் போல காட்சியளிக்கிறது. இந்த பாலம் இன்னும் 2 ஆண்டுகளில் இடிந்து விடக்கூடிய அபாயகரமான நிலை உருவாகியிருக்கிறது. இந்த பாலத்தின் கீழே பல நூறு அடி பில்லர் போடப்பட்டதெல்லாம் கிளப்பி கொண்டு பிணம் எரிந்து வருகிற போது எலும்பு மட்டும் தெரிவது போல இன்றைக்கு பாலம் அப்படி இருக்கிறது. இதை பாதுகாக்க வேண்டிய அதே வருவாய்த்துறை, காவல்துறை இவங்களாம் என்ன பண்ணுறான்னு கேட்டாக்க, இந்த மணல் திருட்டுன்ற ஒரு பெரிய மாஃபியா கும்பல் மாரி பாண்டிச்சேரியில் நடந்துன்னு இருக்குது. இந்த மணல் திருட்டை ஒரு கண்மூடித்தனமாக, அதாவது ஒரு மனசாட்சி இல்லாமல் கண்மூடித்தனமாக எங்கே மணல் எடுக்கிறோம், இதனால் எவ்வளோ பேரழிவு ஏற்படும். இந்த பாலம்ன்றது இப்போ சங்கராபரணி ஆற்று பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கீழே நிற்கிறோம். இது செல்லிப்பட்டு பகுதியை இணைக்கக்கூடிய ஒரு பாலம். அங்கே இந்த பாலம் 2015 தான் கட்டப்பட்டது. ஆனால் அந்த பாலத்தின் கீழே இருக்கிற மணல்களை அள்ளி சுத்தமாக மணல் அரித்து இந்த பாலம் எந்த நேரத்துலையும் கீழே விடுற கண்டிஷனில் இருக்குது. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் வரும்பொழுது இங்கே மணல் வேறு எதுவுமே தெரியாது, வெறும் மணல் தான் இருந்தது. இன்றைக்கி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 20 அடிக்கு கீழே மண்ணை எடுத்துட்டாங்க. தொடர் மணல் திருட்டால் மழைக்காலங்களில் பாலத்தின் ஸ்திரத்தன்மை கேள்விக்குறியாகும் என்று அச்சம் தெரிவிக்கிறார்கள் இந்த பகுதி மக்கள். பாலம் சேதமடைந்தால் 50க்கும் அதிகமான கிராம மக்கள் பாதிப்படையும் நிலை உள்ளது. இந்த நிலையில் வருவாய்த்துறை அமைச்சர் ஷாஜகான் பாலத்தின் நிலை குறித்து நேரில் ஆய்வு செய்தார். புதுவை மாநிலத்தில் இனி இந்த திருட்டு மணல் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் கடுமையான சட்டம் பாயும், கடுமையான சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் 144 போட்டிருக்கிறோம். 144 சிஆரில் ரெவென்யூ மற்றும் போலீஸ் இணைந்து இதை தடுப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம். ஆற்றில் மணல் திருடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் எச்சரித்துள்ளார். மணல் திருட்டை தடுப்பதோடு பாலத்தை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கவும் மக்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக புதுச்சேரியில் இருந்து செய்தியாளர் ரகுமான்.